സാറേ ഒരു 10 കോടി രൂപ പോയി പോണാമാരാ போச்சு அடுத்த வாரம் மைசூரில் ஹைதராபாத் போகுது அதையும் பிடிப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் மதுரையில இருந்து வரத அதையும் பிடிப்பேன். வரதா எப்படி உனக்கு தெரியுது? என்ன சார் என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பாத்தியா? அப்ப உனக்கு எனக்கு அவ்வளவுதான் பழக்கம். என்ன கேவலப்படுத்திட்டிய. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். பண்றா സാറേ നമ്മളൊരു സെറ്റിൽമെന്റിൽ എത്തலாம். ഇനി ആ സാറിന്റെ ഫാമിലി ഡിസ്റ്റർബ് ചെയ്യില്ല. സാറിന് ചെലവ് വിട്ടിട്. அவ்வளவு ஈஸியா எப்படி விட முடியும்? நீ என் ஃபேமிலியை கொல்லணும்னு வந்து தப்பு தானே. அதுக்கு பரிகாரமா நீ அவங்க கிட்ட 10 ரூபாய் தர்மமா வாங்கிட்டு வா. தர்மம்னா புரியலையே. நல்லா யோசிச்சு பாரு, புரியும். தர்மம்னா பிச்சை எடுக்க சொல்றாமா? அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா. 10 ரூபாய் தர்மம் கொடுமா. என்ன இது காம்பவுண்ட் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ரொம்ப பசிக்குது தாயே. 10 ரூபாய் கொடுமா. புண்ணியமா போகும். நல்லா இருப்பம்மா. 10 ரூபாய் கொடுமா. ரொம்ப பசிக்குதம்மா. 10 ரூபாய் பிச்சை எடுக்கிறான். இத கேட்டிருந்தானா கேட்லயே செக்யூரிட்டி 100 ரூபாய் கொடுத்திருப்பானே. பிளடி பெகர். 10 ரூபாய் கொடுமா. உடம்பு நல்லா தானே இருக்கு. வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. அவரே பசிக்குதுன்னு காசு கட்டினுக்காரு. அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துனுக்கா.